கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுத்த ஒரு டிஷ். எனக்காக தான் அவங்க வீட்ல சமைப்பாங்களே. நான் கேட்டேன் அப்படின்னா எனக்காக அந்த எஃபர்ட் போட்டு எப்பவுமே சமைப்பாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். அது என்னோட லேடி லக். இவங்க உண்மையா ரெகக்னிஷன் எனக்கு கிடைச்சதே பாத்தீங்கன்னா இவங்க எனக்கு மேரேஜ் பண்ண அப்புறம் தான். ஐ லவ் யூ. ஆரியன், உங்க மேல எனக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட். பிகாஸ் என்ன இது உங்க லேடியை வந்து ரெகக்னைஸ் பண்றீங்க, அவங்க அப்ரிஷியேட் பண்றீங்க, which is something amazing. I think you do. Thank you, Your Honor. Thank you. சபானா, இதை நல்லா பாத்துங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன மனுஷன்? ஒருவேளை மது வந்துட்டா மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிரும் கேடா. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இதுல கூட ஒரு பேட் மெமரி தான் இருக்கு. நான் ஒரு வயசு இருக்கும்போது எங்க அப்பா தவறிட்டார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதனால எல்லாரும் என்ன நீ பிறக்கும் போதே அப்படம் புழுங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பா முகமே தெரியாது. நான் வந்து எனக்கு எங்க அப்பா பார்க்கணும், எனக்கு அப்பா யாருன்னு தெரியணும் அப்படின்னு தான் அவங்க உள்ள வச்சு இந்த போட்டோ எடுத்து இப்படி காட்டினாங்க. இப்படிதான் உங்க அப்பா. இப்பதான் எங்க அப்பா முகத்தை வந்து போட்டோல தான் நான் பார்த்து எனக்கு ஞாபகம். அப்பா நீங்க பிறக்கும் போது என்ன அடிச்சீங்கன்னு சொன்னாங்க. 5வது பிறந்த பொண்ணா பிறந்துச்சுன்னு. பட் நான் தான் வீட்டுக்கு ஆம்பளை அம்மா சொல்லுவாங்க. அதோ you don't worry டா. நான் இருக்கேன்டா அப்பா. God bless you. Don't. Don't feel bad. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ளீஸ் ஸ்மைலோட ஒரு கம்பேக் வந்தீங்கல்ல, அதுதான் மதுமிதா. குக்குங்க தான் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க தான் குக்கை சூஸ் பண்ண போறீங்க. இது சூப்பர் அப்பு. உமைரு இப்பே நீ ஏதோ ஒரு ஆடதான் குதிரை கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. Let's welcome அமீனா அம்மா. இந்த உமைர் மகனை சூஸ் பண்ண ஒரே கோமாளி நான் தான் அம்மா. தலைவா அவருக்கு தமிழே தெரியாது. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. My favorite Komali is Anita and Qureshi. I don't know. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். நன்றி, வணக்கம்.